வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் சொல்றேன். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போது OnePlus Nord N100 ல இருக்கிற 4G மாடல். இது பாத்தீங்கன்னா 4GB and 64GB வேரியன்ட்ல தாங்க வருது. இதோட பிரைஸ் approximately 17000 இருக்குங்க. மார்க்கெட்ல இதே ஃபீச்சர்ஸ்ல இருக்கிற மொபைல் 10000 ல இருந்து 12000 வரைக்கும் கிடைக்குது. 17000 ரூபாய் கொடுத்து வாங்குற இந்த போன்ல அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, ப்ராசஸிங் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங்ல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus Nord N100 பாக்ஸ் நம்ம கையில் இருக்குது. இன்றைக்கி நம்ம அதுதான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிளாக் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். நாங்கள் ஏன் இந்த மொபைலோட ரேட் அப்ராக்சிமேட் சொல்லணும்னா, இன்னும் இந்த மொபைல் இங்கே லான்ச் ஆகலை. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் அழகாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனை நம்ம கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேறு என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். பாக்ஸில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. OnePlus எப்பவுமே டிஃபால்ட்டாக ரெட் கலர் சார்ஜிங் கேபிள் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயுமே அதே தான் கொடுத்துருக்காங்க. ஒன் எண்ட் பார்த்தீங்கன்னா சி டைப்பும், அதர் எண்ட் USB டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர ஃபோன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்டுமே சி டைப் கேபிள் வருது. ஸோ இதில் ஆனால் USB டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டே டு டே யூசேஜ்னு பார்க்கும்போது இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாக்ஸில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. OnePlus சார்ஜர் பொதுவாக ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ரொம்ப பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது சொல்லலாம். இதில் ஒரு 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 30 வாட்ஸ் வரைக்கும் OnePlus சார்ஜர் இருந்தாலுமே இதில் 18 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி இதில் இருக்கிறதுனால சார்ஜ் ஏற ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் ஸோ பேட்டரி பேக்கப் இதில் ரொம்பவே நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஃபோனோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸோ ஒரு ப்ளூ மேட் ஃபினிஷ் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது ஒரு மிட் நைட் ஃப்ராஸ்ட் கலர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ லைட் ஸ்கேட்டர் நம்ம எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் ப்ளூ அதிகமான ஒரு இன்டென்சிட்டி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ரெண்டு கலர் பொதுவாக இந்த மாதிரி லிட்ரலாக ஸ்கேட்டர் ஆகும்போது பார்க்குறது விசிபிளாக இருக்கும். பட் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கலர் ப்ளூ அதிகமாக ஸோ ஸ்கேட்டர் ஆகிறதுனால நமக்கு ப்ளூ விசிபிளாக தெரியுது. ஸோ பின்னாடி அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா லென்சஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக பார்த்திங்கன்னா ஸோ 3 லென்சஸ் வரதாக இருந்தால் ரெக்டாங்குலர் சைஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் இது ஓவல் சைஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடர்ன் டேயில் இப்போ பார்க்கும்போது இது நமக்கு ரொம்பவே ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் இருக்குது. கூடவே அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் LED லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த ஹப் கேமரா பம்ப் மாதிரி கொஞ்சம் வெளியில் நீட்டி தான் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் கேசஸ் யூஸ் பண்ணும்போது அது ஃபிட் அண்ட் ஆகிடும்னு நினைக்கிறோம். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பின்னாடி அப்படியே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கை உங்களுக்கு ஈஸியாக ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிங்கிள் ஹேண்டட் யூஸராக இருந்தாலும் சரி உங்களுக்கு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே அப்படியே OnePlus லோகோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எட்ஜஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக கர்வி எட்ஜஸ் இப்போ இருக்கிற ஃபோன்ஸில் இருக்கும். அதே எட்ஜஸ் டைப் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே இருக்குது. ஸோ பொதுவாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் OnePlusல வராது. ஸோ இது 4GB வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ற காரணத்தினால ஸோ இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் கார்னர் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணுறது ஈஸியாக பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். OnePlusல பார்த்தீங்கன்னா சைலண்ட் மோடுக்கும் சரி டு நாட் டிஸ்டர்ப் இதுக்கு ஒரு தனியாக ஒரு பட்டன் இருக்கும். ஆனால் இந்த மாடலில் அந்த பட்டன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் அது கிளாஸ் கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் ஒரு கர்வி எட்ஜஸ் இருக்கிற இந்த மாடலுக்கு ஸோ எல்லாமே நீட்லி பிளேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோன் ஓவரால் பார்க்கும்போது நமக்கு யூஸ் பண்ணுற எல்லாருமே ஒரு ப்ரீமியம் யூசர்ஸ்க்கு இது ஒரு அட்ராக்டிவாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ டிசைன் வைஸாகவும் சரி இது எல்லாருக்குமே கேட்சியாக இருக்கும். ஸோ OnePlus யூசர்ஸ்க்கு இது இந்த ஃபோன் கண்டிப்பாக இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனோட கேமரா பார்ப்போம். பின்னாடி வந்து உங்களுக்கு 3 லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா 13 மெகா பிக்சல் வைட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்படியே அதில் வந்து ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஷாட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கேமரா குவாலிட்டி வந்து நீங்கள் எடுக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே வந்து கிளியராக உங்களுக்கு இருக்கும். ஸோ OnePlusல வந்து என்னதான் நிறையா மெகா பிக்சல் உங்களுக்கு நிறையா வந்து நீங்கள் பார்த்துருந்தாலும் ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதை கண்டிப்பாக தாராளமாக இது கொடுக்கும். அடுத்து நம்ம இப்போ மொபைல் ஆன் பண்ணுவோம். ஃபோன் இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.52 இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளே வித் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் இதில் இருக்கிறதுனால ஸோ டே டு டே வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நம்ம ஸ்க்ரால் பண்ணுறது எதுவும் அதெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்ததுனால ஒரு மைனர் ஸ்க்ராச்சஸ் நம்ம தெரியாமல் ஃபோனை ட்ராப் பண்ணால் கூட வந்து அது வந்து பெரிய ஒரு ஸ்க்ராச்சஸாக நமக்கு வந்து ஃபோனில் தெரியாது. ஸோ கேமரா வைஸும் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக வந்து நாங்கள் நிறைய ஷார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம். ஸோ சூப்பராக வந்து ரெசல்யூஷன் வைஸும் சரி ஸோ நம்ம எதிர்பார்க்குற குவாலிட்டிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான அவுட்புட்டாக நீங்கள் தாராளமாக இதில் விட்னஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து 4GB ஆஃப் ரேம் வித் 64GB ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 460 வித் 11nm சிப்செட் இதில் யூஸ் பண்ணியிருக்கனால ஒரு கேமிங் ஆடும்போது உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் தாராளமாக இதில் விட்னஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு 10 வித் ஆக்சிஜன் OS இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நார்மலாக ஹையர் டாஸ்க் எனக்கு தேவையில்லை. ஸோ டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எனக்கு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும், இப்போ ஜூம் மீட்டிங்ஸ், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இப்படி நிறைய பேர் வந்து ஸோ ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் ஸோ உங்களுக்கு இது மட்டுமே சஃபிஷியண்ட்டாக இருந்தால் போதும்னு நினைக்கிறதா தான். ஸோ இது வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அவுட்புட் தாராளமாக இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAh பேட்டரி பவர் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா 18 watts தான் ஃபாஸ்ட் சார்ஜ் இதில் கொடுத்துருக்கனால பேட்டரி ஏறுறது கண்டிப்பாக வந்து டைம் ஆகும். பட் இருந்தாலும் 5000 mAh பேட்டரி பவர் இதில் இருக்கிறதுனால உங்களோட பேட்டரி சாலிடாக வந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் ரஃபாக அரௌண்ட் 1 daysலேருந்து 1.5 days வந்து கண்டிப்பாக இது வரும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஓவரால் OnePlus Nord N100 பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருந்தாலும் சரி, அப்பியரன்ஸ் வைஸாக இருந்தாலும் சரி, இல்லை கேமரா வைஸாக இருந்தாலும் சரி, ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மொபைலாக தான் இது இருக்குது. மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸில் இதை விட அதிகமான ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்கிற மொபைல் நிறைய இருந்தாலுமே ஸோ OnePlusல எனக்கு ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு மொபைல் கிடைக்கணும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கானதாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணது OnePlus Nord N100ல இருந்த மிட் நைட் ஃப்ராஸ்ட் கலர். ஸோ இது 4GB அண்ட் 64GB வேரியண்ட்டில் தாங்க வருது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் இது அஃபிஷியலாக லான்ச் பண்ணாதனால அப்ராக்சிமேட்டாக ஒரு 17,000 கண்டிப்பாக இருக்குங்க. இந்த மொபைல் கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே கிடைக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா டேரெக்டாக உங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் லான்ச் ஆக போகிற மொபைலை லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அன்பாக்சிங் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until this is bye from Hemant.